ஸ்ட்ராபெரி விண்டு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். 30/5/2024 வியாழக்கிழமை காரணி 524 ட்ரா நம்பர். இதுக்கான கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நோ பெட்டிங், ஜஸ்ட் என்டர்டெயின்மெண்ட், நோ கன்ஃபார்ம் நம்பர்ஸ், ஃப்ரீ கெஸ்ஸிங் ஒன்லி. என்னுடைய கெஸ்ஸிங்கோட உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் ஆனால் மட்டும் எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 29/5/2024 அன்றைக்கி வந்து ரிசல்ட்டு 490 987. நம்ம வந்து இந்த பம்பரு அந்த சார்ட்டு மட்டும் தான் வச்சு ட்ரிக் எடுத்திருந்தோம். ஸோ அந்த ட்ரிக்குப்படி நமக்கு பி போர்டுக்கு டைரெக்டாகவே இந்த 8 பாஸ் ஆகிருக்குது. அதே போல் இந்த 2 நம்பர் பாஸ் ஆனிச்சில் அதுபடி 79 97 அப்படிங்கிறது அந்த சார்ட்டு கீழே நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருந்தேன். ஸோ அந்த 79 97 பாஸ் ஆகிடுச்சு. 78 87 பாஸ் ஆகிருக்குது. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கெஸ்ஸிங் எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். இது வந்து வீக்லி சார்ட்டில் லாஸ்ட்டாக வந்து ஒரு 5 நாளோட ரிசல்ட் எடுத்து எழுதியிருக்கேன். ஏன்னா இப்போ ரெகுலர் சார்ட் படி எடுக்கலை, அது பம்பர் சேர்த்து வருதா சேர்க்காம வருதான்னு தெரியல. ஸோ அதனால் நான் அதை எடுக்கலை. வீக்லி சார்ட் படி மட்டும்தான் வச்சு எடுத்திருக்கேன். காரணியோட ரிசல்ட்டு இந்த சி போர்டு இருக்குல்ல, சரி ஏ போர்டு, இந்த ஏ போர்டில் இருக்கக்கூடிய நம்பரை பாருங்கள். 0 பவர் 5 ஏ போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. 5 பவர் 0 பி போர்டில் பாஸ் ஆகிடுச்சு. அதுபடி பார்த்தோம்னா 4 பவர் 9 தான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வரணும். இந்த ட்ரிக்கு படி பார்த்தா 4 பவர் 9 தான் நமக்கு வரணும். இதை வச்சு தான் நான் போர்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். போர்டு ஃபிக்ஸ் பண்ணது வந்து ஏ போர்டுக்கு 7 3 5, பி போர்டுக்கு 0 4 5, சி போர்டுக்கு 9 4 6. இதை வச்சு எடுத்த ஆல் போர்டு நம்பர் வந்து 9 பவர் 4. ஏபிபிசிஎஸ்சி 25 54 45 25 54 45 52 04 40. ஒரே ஒரு பாக்ஸ் எடுத்திருக்கேன். 259 இல்லைன்னா 254. இல்லை, எனக்கு வந்து மிஷின் நம்பர் கிடைக்கல, அதனால் நான் மிஷின் நம்பர் கொடுக்கல. அவங்க யாருக்கும் மிஷின் நம்பர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.